கழக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 280 இடங்களில் நேரடி கொள்முதல்களுக்கு சொந்த கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை 145 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 44 நிலையங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கடந்த ஆட்சியில் 54 நிலையங்களே கட்டப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நவீன நெல் சேமிப்பு தளங்கள் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கள் 90 இருந்தன. கழக அரசு பொறுப்பேற்றவுடன் படிப்படியாக அதை குறைத்து விட்டோம். ஒரு நெல் மணி கூட வீணாக கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியதால் திறந்த வெளியில் வைக்காமல் மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களில் நெல் சேமிக்கப்படுகிறது. 333 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 3,62,850 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு தளங்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. 40,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு தளங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. 18,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு தளங்கள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலே 2025-26 டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 3,12,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இதுவரை விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி ரூபாய் 1,015 கோடி 91 லட்சம் மதிப்பீட்டில் 8,34,600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 87 மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் பொது விநியோக திட்ட கிடங்குகள் கட்டுவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் தான் நாகப்பட்டினம் மாவட்டம் கோவில்பட்டியில் கட்டப்பட்டது. அது கஜா புயலால் இடிந்து மீண்டும் கட்டப்பட்டது. அதையும் நாங்கள் தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.